வணக்கம். கதிரவன் நியூஸின் மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்பு செய்திகள். 12 மாவட்டங்களுக்கு சிவப்பு எச்சரிக்கை, 11 மாவட்டங்களுக்கு அம்பர் எச்சரிக்கை. பிள்ளைகளை ஏற்றி செல்லும் பெற்றோருக்கு வவுனியா போலீசார் கடும் உத்தரவு. அஸ்வசும பயனாளிகளுக்கான முக்கிய அறிவிப்பு. ஃபேஸ்புக் மூலமாக வாகன மோசடி பிரதான சந்தேக நபர் கைது. அனுராதபுரத்தில் கோர விபத்தில் 2 உயிரிழப்பு. லோரியுடன் மோட்டார் சைக்கிள் மோதி ஒருவர் உயிரிழப்பு. செம்மணி அகழ்வு பணி இன்று மீண்டும் ஆரம்பம். டெங்கு தொற்று குறித்து அரசாங்க வைத்திய அதிகாரிகள் சங்கம் எச்சரிக்கை. மீண்டும் திறக்கப்படும் போகம்பறை சிறைச்சாலை, மாற்றப்படும் கைதிகள். தொடர்பான விரிவான செய்திகள். வடக்கு, வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் மாத்தளை, ஹம்மாந்தோட்டை மற்றும் திருகோணமலை ஆகிய மாவட்டங்களிலும் பலத்த காற்று வீசக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இந்த எச்சரிக்கையானது நாளை காலை 11 மணி வரை அமலில் இருக்கும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. தென்மேற்கு பருவ பெயர்ச்சி காற்றின் தீவிரத்தன்மை காரணமாக குறித்த பகுதிகளில் அவ்வப்போது மணிக்கு 40 தொடக்கம் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும். இந்த காலப்பகுதியில் 22 மாவட்டங்களுக்கு சிவப்பு எச்சரிக்கையும் 11 மாவட்டங்களுக்கு அம்பர் எச்சரிக்கையும் திணைக்களம் விடுத்துள்ளது. வவுனியாவில் பாடசாலை மாணவர்களை மோட்டார் சைக்கிள்களில் ஏற்றி செல்லும் பெற்றோர்கள் தங்களது பிள்ளைகளுக்கு கட்டாயமாக தலைக்கவசம் அணிவிக்க வேண்டும் என வவுனியா போலீஸ் நிலைய போக்குவரத்து பிரிவு உத்தரவு பிறப்பித்துள்ளது. இதனை நடைமுறைப்படுத்துவதற்காக பெற்றோர்களுக்கு 1 வார கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. வவுனியா போலீஸ் நிலைய போக்குவரத்து பிரிவு பொறுப்பதிகாரி மலித் ரணதுங்க தலைமையில் வவுனியா கண்டி வீதியில் அமைந்துள்ள வவுனியா தமிழ் மத்திய மகா வித்தியாலயத்துக்கு முன்பாக இன்று விசேட விழிப்புணர்வு நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது தலைக்கவசமின்றி தங்களது பிள்ளைகளை பாடசாலைக்கு மோட்டார் சைக்கிள்களில் ஏற்றி வந்த பெற்றோர்கள் மறிக்கப்பட்டு அவர்களுக்கு ஆபத்துகள் குறித்து அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளது. அத்துடன் சிறுவர்களுக்கு தலைக்கவசத்தின் அவசியம் குறித்த விழிப்புணர்வு துண்டு பிரசுரங்களும் போலீசாரால் விநியோகிக்கப்பட்டுள்ளன. ஜூலை மாதத்துக்கான அஸ்வசும நலத்திட்ட உதவிகள் இன்று பயனாளிகளின் வங்கிக் கணக்குகளில் வரவு வைக்கப்படும் என்று நலத்திட்ட உதவிகள் சபை அறிவித்துள்ளது. அதன்படி பயனாளிகளுக்கு சுமார் 11.83 பில்லியன் தொகை வழங்கப்பட உள்ளது. இந்த திட்டத்தின் முதல் கட்டத்தின் கீழ் 10,12,812 பயனாளி குடும்பங்களின் வங்கிக் கணக்குகளில் 9.35 பில்லியனுக்கும் அதிகமான தொகை வரவு வைக்கப்படும். இரண்டாம் கட்டத்தில் மேலும் 2.46 பில்லியன் தொகை 2,11,647 பயனாளி குடும்பங்களின் அஸ்வசும கணக்குகளில் வரவு வைக்கப்படும். அஸ்வசும நலத்திட்ட உதவிகள் திட்டத்தின் 2ஆம் கட்டங்களின் கீழ் மொத்தமாக 12,24,459 பயனாளி குடும்பங்கள் இன்று 11 பில்லியன் தொகையை பெறும் என்று நலத்திட்ட உதவிகள் சபை தெரிவித்துள்ளது. ஃபேஸ்புக் ஊடாக விளம்பரம் செய்து வாகனங்களை விற்பனை செய்துவிட்டு பின்னர் அந்த வாகனங்களை மீண்டும் கொள்ளையடிக்கும் பாரிய மோசடியுடன் தொடர்புடைய சந்தேக நபர் ஒருவர் மேல் மாகாண வடக்கு குற்றத்தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். இவ்வாறு கைது செய்யப்பட்டவர் யக்கல பகுதியைச் சேர்ந்த 59 வயதுடையவர் என தெரிய வந்துள்ளது. ரூபாய் 40 லட்சம் பணம் செலுத்தி கொள்வனவு செய்யப்பட்ட வேன் ஒன்றை ஆயுதமேந்திய குழுவினர் மிரட்டி கொள்ளையடித்ததாக ஜூலை 1ஆம் தேதி போலீஸ் மா அதிபர் நிவாரண பிரிவில் நபரொருவர் முறைப்பாடு செய்திருந்தார். இம்முறைப்பாடு தொடர்பில் மேல் மாகாண வடக்கு குற்றத்தடுப்பு பிரிவின் அதிகாரிகள் குழுவினர் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். அதுக்கு அமைவாக இந்த மோசடி சம்பவத்துடன் பெலுமகர முதுகொட பகுதியில் அமைந்துள்ள வாகன விற்பனை நிலையத்தின் உரிமையாளர் உட்பட சுமார் 10 பேர் தொடர்புபட்டுள்ளமை கண்டறியப்பட்டது. இந்நிலையில் சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர் ஒருவர் கடந்த 13ஆம் தேதி ஜக்கல பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். சந்தேக நபர்கள் முகநூல் மூலம் வாகனங்களை விற்பனை செய்வதாக விளம்பரப்படுத்தி அவற்றை விற்பனை செய்த பின்னர் திட்டமிட்ட முறையில் அந்த வாகனங்களை பின்தொடர்ந்து சென்று ஆயுத முனையில் கொள்ளையடித்துள்ளமை ஆரம்பகட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. இந்த கொள்ளை சம்பவத்துடன் தொடர்புடையதாக கருதப்படும் வாகன விற்பனை நிலையத்தின் உரிமையாளர் மற்றும் ஏனைய சந்தேக நபர்கள் தற்போது பிரதேசத்தை விட்டு தப்பியோடியுள்ளனர். நீட்டம்புவ போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கலகடிகேன பகுதியில் அமைந்துள்ள வாகன விற்பனை நிலைய உரிமையாளரின் வீட்டில் சோதனையிட்ட அதிகாரிகள் அங்கிருந்த 2 வாள்கள், 2 பிஸ்டல் மெகசின்கள், 3 தோட்டாக்கள் மற்றும் ஜீப் வண்டியொன்றையும் போலீஸ் பொறுப்பில் எடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் நேற்று ஹம்பகான் நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டதை அடுத்து நாளை வரை விளக்கமறியலை வைக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. இச்சம்பவம் குறித்து மேலதிக விசாரணைகளை மேல் மாகாண வடக்கு குற்றத்தடுப்பு பிரிவினர் மேற்கொண்டு வருகின்றனர். அனுராதபுரம் மிகுந்துபுர பகுதியில் சம்பவித்த கோர விபத்தில் 2 உயிரிழந்துள்ளதுடன் கர்ப்பிணி பெண் ஒருவர் படுகாயமடைந்துள்ளார். இன்று காலை மோட்டார் சைக்கிள் ஒன்றும்
பெசெசரிய பாடசாலை மாணவர்களை ஏற்றி சென்ற பேருந்து ஒன்றும் மோதியதில் விபத்து ஏற்பட்டுள்ளது. விபத்தில் படுகாயமடைந்த பெண் மேலதிக சிகிச்சைக்காக அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். விபத்தில் மோட்டார் சைக்கிளை பயணித்த 2 ஆண்களும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளனர். உயிரிழந்தவர்களில் ஒருவரும் காயமடைந்த கர்ப்பிணி பெண்ணும் பொலனறுவையில் இருந்து நண்பர் ஒருவரின் வீட்டுக்கு சென்றுள்ளனர். இதன்போது மற்றொரு நண்பருடன் மோட்டார் சைக்கிளை பயணிக்கும் போதே இந்த விபத்து இடம்பெற்றதாக ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. மேலும் விபத்து தொடர்பாக பேருந்து சாரதி கைது செய்யப்பட்டுள்ளதோடு அனுராதபுரம் போக்குவரத்து போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். மொனராகலை மாகந்தனமுள்ள வீதியில் லிதேக்கடை சந்தை பகுதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் மோட்டார் சைக்கிள் ஓட்டுநரான ஆணொருவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். இந்த விபத்து நேற்று இடம்பெற்றுள்ளது என்று போலீசார் தெரிவித்தனர். மொனராகலை நகரை நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த லோரியொன்றும் அதற்கு எதிர் திசையில் வந்த மோட்டார் சைக்கிளும் லிதேக்கடை சந்தி பகுதியில் எதிர்பாராத விதமாக நேருக்கு நேர் மோதிக்கொண்டுள்ளது. இந்த விபத்தில் மோட்டார் சைக்கிளை பயணித்த 52 வயதுடைய நபர் பலத்த காயங்களுக்குள்ளான நிலையில் மீட்கப்பட்டு சிறிகல வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அவர் உயிரிழந்துள்ளார். யாழ்ப்பாண செம்மணி மனித புதைகுழியில் முன்னெடுக்கப்பட்டு வரும் 3ஆம் கட்ட அகழ்வு பணிகளின் 3ஆம் பகுதி இன்று காலை மீண்டும் ஆரம்பமாகியுள்ளது. யாழ் நீதவான் நீதிமன்றத்தின் அனுமதியுடன் முன்னெடுக்கப்படும் 3ஆம் கட்ட அகழ்வு பணிகளுக்காக மொத்தமாக 56 நாட்கள் ஒதுக்கப்பட்டிருந்தன. கடந்த 32 நாட்கள் அகழ்வு பணிகள் நிறைவடைந்த நிலையில் கடந்த ஜூன் 23ஆம் தேதியுடன் பணிகள் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டிருந்தன. இந்நிலையில் இன்று பணிகள் மீண்டும் தொடர உள்ளது. மேலும் இதுவரை மேற்கொள்ளப்பட்ட அகழ்வு பணிகளில் மொத்தமாக 412 எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் அதில் 409 எலும்புக்கூடுகள் இதுவரை அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. டெங்கு தொற்று நோய் நிலைமையானது தீவிர தொற்று நோயாக உருவெடுத்து வருவதாக அரசாங்க வைத்திய அதிகாரிகள் சங்கம் குற்றம் சுமத்தியுள்ளது. எனினும் தற்போது நடைமுறையிலுள்ள டெங்கு ஒழிப்பு திட்டங்களின் மூலம் இந்த நிலைமைக்கு முறையான தேர்வுகள் எட்டப்படவில்லை என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. ஜூலை மாதத்தின் 1வது வாரம் நிறைவடையும் போது 142ஆக காணப்பட்ட அதி அபாய சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுகளின் எண்ணிக்கை தற்போது 175ஆக அதிகரித்துள்ளதாக சங்கத்தின் உதவி செயலாளர் வைத்திய சமில் விஜயசிங்க குறிப்பிட்டுள்ளார். டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை நாளாந்தம் அதிகரித்து செல்வது ஒரு சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட வேண்டிய சூழ்நிலையாகும் என தெரிவித்துள்ளார். இந்த நெருக்கடியை சமாளிக்க முறையான திட்டமிடல்கள் எதனையும் தற்போது காண முடியவில்லை என அவர் தெரிவித்தார். டெங்கு ஒழிப்பு தொடர்பாக கீழ்நிலை தீர்மானங்களை எடுக்கும் வேகம் போதாது எனவும் குறைந்தபட்சம் இது தொடர்பாக ஜனாதிபதி செயலணியும் ஒன்றாவது உடனடியாக நிறுவப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். இந்த வருடத்தின் முதல் 6 மாதங்களில் 32 டெங்கு மரணங்கள் பதிவாக இருந்த போதிலும் ஜூலை மாதத்தின் 1வது வாரத்தில் மாத்திரம் 15 மரணங்கள் பதிவாக உள்ளன. இது டெங்கு தீவிர தொற்று நோய் நிலைமை ஏற்படுவதற்கான ஒரு முன்கூட்டிய அறிகுறியாகும் எனவும் வைத்திய சமில் விஜயசிங்க குறிப்பிட்டுள்ளார். இந்த வாரத்துக்குள் கைதிகளை பழைய போகும் வரை சிறைச்சாலை மாற்று திட்டங்கள் உள்ளதாக சிறைச்சாலை திணைக்களம் தெரிவித்துள்ளது. உள்கட்டமைப்பு மேம்பாடு மற்றும் பாதுகாப்பு ஏற்பாடுகளை பலப்படுத்தும் பணிகள் தற்போது நடைபெற்று வருவதாக திணைக்களத்தின் செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார். நீர்கொழும்பு சிறைச்சாலையில் ஏற்பட்ட மோதல் தொடர்பாக சிறைச்சாலை திணைக்களத்தால் நியமிக்கப்பட்ட விசாரணை குழு தற்போது வாக்குமூலங்களை பதிவு செய்ய தொடங்கியுள்ளது. இதேவேளை இச்சம்பவம் தொடர்பாக சிறைச்சாலை அதிகாரிகளிடமிருந்து தற்போது வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டு வருகின்றன. கடந்த 6ஆம் தேதி நீர்கொழும்பு சிறைச்சாலையில் ஏற்பட்ட மோதலில் 10 சிறை அதிகாரிகளும் 21 கைதிகளும் உயிரிழந்தமையும் குறிப்பிடத்தக்கது. இத்துடன் கதிரவன் நியூஸின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளோடு இணைந்திருக்க கதிரவன் நியூஸுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.